வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையிடவே வாரி. வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையிடவே வாரி. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். சிறுருளி பெருவெள்ளம் ஆகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். சிறுருளி பெருவெள்ளம் ஆகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் உபவாசம் இருக்க அழைக்கின்றார். உணவில் இருந்து மட்டுமல்ல, உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, மாறாக பாவ செயல்களில் இருந்து உபவாசம் இருக்கவும், தீய செயல்களிலும் நாட்டங்களில் இருந்து உபவாசம் இருக்க நம்மை அழைக்கின்றார். இந்த வேளையிலே பாவத்தில் விழுந்த நேரத்திற்காகவும் அந்த பாவத்திலிருந்து மீள முடியாமல் தவித்த ஒவ்வொரு தருணங்களையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். இனி வரும் நாட்களிலே பாவத்தை விடுத்து இறைவனை பற்றி கொள்ள இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தலும், அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியவற்றை பராமரித்து காத்தொள்கிறாக. உம்மோடு துயாவியில் இறைவன் நாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விடமாட்டேன்.
எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேரறுக்கப்படுவர். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறைவாக்கியங்கள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார்,
ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நோன்பு என்ற வார்த்தையினுடைய அல்லது அந்த செயலினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள இயேசு இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நோன்பு என்பதை பல வடிவங்களிலும் விதங்களிலும் நாம் பின்பற்றுகின்றோம். ஒன்று, உண்ணாமல் இருப்பது. இரண்டாவது, எந்தவிதமான இறைச்சி உணவையும் உண்ணாமல் இருப்பது. மூன்றாவது, நம்முடைய நடவடிக்கைகளிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே சிலவற்றை, அல்லது குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆடம்பரத்தை ஒதுக்குவது, எளிமையை ஏற்றுக்கொள்வது. இதெல்லாம் நோன்பினுடைய விதங்களும் வடிவங்களும். இந்த நோன்பினுடைய விதங்களும் வடிவங்களும் வெவ்வேறாக இருந்தாலும் அது கொடுக்கின்ற உள் அர்த்தமும் பொருளும் ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய அகத்தை அல்லது தன்னுடைய உள்ளத்தை சீர்தூக்கி பார்த்து அந்த உள்ளத்திலே நேர்மறையான நல்ல எண்ணங்களுக்கான உறுதிப்பாட்டை எடுப்பதான் நோன்பினுடைய இறுதி கட்டம். இவை அனைத்தும் அதற்கு உதவி செய்கின்றன. உண்ணாமல் இருப்பது, சுத்த போசனத்தை கடைபிடிப்பது, அல்லது ஆடம்பரங்களை தவிர்ப்பது, இவை அனைத்தும் இதற்கான ஒரு வழிகாட்டு முறைகள். இன்றைக்கு நற்செய்தியில இயேசு அதைத்தான் அழகாக அந்த பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் சொல்லுகின்றார். இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் எதை பார்க்கின்றார்கள் என்றால், திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். அவருடைய ஜெபத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள். இவை அனைத்தும் ஒரு வெளிப்புற அடையாளத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. அவர்கள் தங்களை தாங்களே வருத்திக் கொள்வதை பார்க்கின்ற பொழுது அது முழுவதும் ஒரு வெளிப்புற அடையாளம். எனவே இந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் என்ன அப்படின்னா, வெளிப்புற அடையாளத்தை வைத்து நோன்பை தீர்மானிக்கின்றார்கள். ஆனால் இயேசு அகத்தை உற்று நோக்குகின்றார். ஒரு மனிதனுடைய உள்ளங்களிலே, எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே, மனதிலே ஏற்படுகின்ற மாற்றங்களை குறித்து சிந்திக்க அவர்களை அழைக்கின்றார். ஒரு மனிதன் நோன்பு இருக்கின்றேன் என்ற ஒரு போர்வையில் உண்ணாமல் இருப்பதும், குடியாமல் இருப்பதும், ஆடம்பரங்களை தவிர்ப்பதும், சுத்தபோசனத்தை கடைபிடிப்பதும் இது வெளிப்புற அடையாளம். அதோடு நிறுத்தி கொண்டால் அவருடைய உள்ளத்திற்குள் எந்த மாற்றமும் நடைபெறவில்லை என்றால் அந்த நோன்பு அர்த்தமற்ற நோன்பாக மாறுகின்றது. எனவேதான் அவர் அர்த்தமுள்ள நோன்பை சுட்டி காட்டுகின்றார். மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்க செய்யலாமா? கடவுள் இருக்கின்ற இடத்துல நோன்பிற்கான அவசியம் இல்லை. காரணம், ஒரு மனிதனுடைய அல்லது நோன்பினுடைய லட்சியம் என்னன்னா கடவுளை அடைவது. அகத்தை உள்நோக்கி பார்த்து, சீர்தூக்கி பார்த்து அதை நல்லதாக மாற்றிக்கொண்டு கடவுளை அடைவது. கடவுள் உடன் இருக்கின்ற பொழுது அந்த நோன்பு அர்த்தமற்றதாக மாறுகின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாடிக்கை. நோன்பு இருக்க வேண்டும் என்பது பரிசேயரையும் மறைநூல் அறிஞர்களையும் பொறுத்தவரை அது ஒரு வாடிக்கை. அதை செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாடிக்கைக்கு அவர்கள் அல்லது சம்பிரதாயத்திற்கும் சடங்கிற்கும் தங்களை உட்படுத்தி இருந்தார்கள். ஆனால் இயேசு சம்பிரதாயத்திற்கோ சடங்கிற்காகவோ நோன்பை கடைபிடிக்க சொல்லவில்லை. மாறாக அர்த்தத்தோடு கடைபிடிக்க சொல்லுகின்றார். ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு கடந்து செல்வது, பாவத்திலிருந்து புண்ணியத்திற்கு, தவறான தீமையான வாழ்க்கையிலிருந்து நியாயமான உண்மையான வாழ்க்கைக்கு கடந்து செல்வது, இதற்கு நோன்பு அவசியப்படுகின்றது. கடந்து சென்று விட்டவர்களுக்கு நோன்பு தேவையில்லை. மன விருந்தினர்கள் மணமகனோடு இருக்கின்ற பொழுது அந்த நோன்பு அவசியமற்றதாக விடுகின்றது. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். புதிய சிந்தனைகளை ஊற்றிக்கொள்வோம், புதிய சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வோம். அதைத்தான் அந்த ஓமையில சொல்றாரு. புதிய ஆடையில ஒரு துண்டை கிழிச்சு பழையதோடு ஒட்டு போட்டா நிக்காது.
அதே மாதிரி புதிய திராட்சை மதுவை யாரும் பழைய தோற்பைகள்ல ஊற்றி வைக்க மாட்டாங்க. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணானது. எனவே நம்முடைய சிந்தனைகளை கொஞ்சம் புதிதாக மாற்றிக்கொள்வோம். நம்முடைய சிந்தனைகள்ல உயிரோட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். வழக்கத்தையும் வாடிக்கையும் மாத்திரமே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் அங்கு அர்த்தமற்ற நோன்புகளை மாத்திரமே நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். மாறாக நியாயமான உண்மையான அர்த்தமுள்ள நோன்புகளை நமதாக்கி கொள்ளுகின்ற பொழுது அங்கு நிச்சயமாக உள்ளத்திலும் எண்ணத்திலும் மாற்றங்கள் நடைபெறும். அதற்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல் அன்பு ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்று புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றல் நிறைபெறுவதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிரற்றில் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டு வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே புனிதர் வானதூத அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடரை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண நன்றி ஒளியம் புரிய தகுந்தல் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளை ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திருவை நம்பிக்கை கண்ணோக்கி முதல் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமென். வாழ்வழிக்கு மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரை முடிவில்லாவிருந்த கலைக்க பெற்ற நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல்.
மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல்? அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல்? அன்பே கடவுள் என்றார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பு உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நீர் நிறைவு செய்து கொடுத்ததற்காக நிறைவு செய்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்முடைய நீண்ட நெடிய போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திலே எம்முடைய பகுதிக்கு தேவையான நிதியையும் நீர் ஆதாரத்தையும் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி மக்களுக்கு நலமும் வளமும் பெற்றுத் தருவார்களாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. தாயினும் மேலாம்
தாயுமே நீயே கவியோ திரவியமே.